ராசி நகைச்சீட்டு போட்டல மோதிரம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்த பாருங்க. எங்க? நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. எனக்கே பொருத்தமா இருக்கு, நானே வச்சுக்கிறேன். ஐயா ஐயா எனக்குயா? உனக்கா? சின்ன பிள்ளைக்கு எதுக்கு தங்க மோதிரம்? பேசாம இரு. சின்ன பிள்ளைக்கு தானே ஆசையா இருக்கும், பெரிய மனுஷனுக்கு எதுக்கு? சரி சரி, இங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. பூவா தலையா போட்டு பார்ப்போம். பூ விழுந்தா உனக்கு மோதிரம், தலை விழுந்தா அம்முக்கு மோதிரம். என்னது பூவா தலையா? இந்த மாதிரி விஷயத்துல உங்களை நம்ப முடியாது. இதுல என்ன இருக்கு ஏமாத்துறதுக்கு? உங்க முன்னாடி தானே பூவா தலையான்னு போட போறேன். சரி சரி, பூவா தலையா போடுங்க பாப்போம். அது எப்படி இப்படி நின்னுச்சு? அதானே என்னமோ கோல்மால் பண்ணிருக்காரு. இந்த பாரு, கோல்மாலெல்லாம் இல்ல, உங்க முன்னாடி தானே போட்டேன். காசு நேரம் நின்னுக்குச்சு. நேரம் நின்னா மோதிரம் எனக்கு தான், உங்களுக்கு இல்ல. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரியும். இருங்க கோல்மால கண்டுபிடிக்கிறேன். சாச்சு பாத்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரியே கோல்மால் பண்ணிட்டாரு. மேக்னெட் வச்சா காசு நிக்காம என்ன பண்ணும்? மோதிரம் வாங்க போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி முடிவு பண்ணி மேக்னெட் வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கு அவரே மோதிரத்தை வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம கொடுக்கணும்? அவர் எல்லாத்துக்கும் இப்படிதான் பாப்பா, இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்லுவார்.